கடல் நீரை சுத்திகரி. பெரிய அறிஞர்கள், நீரியல் வல்லுநர்கள், மேதைகள் போல பேசுவது. கடல் நீரை சுத்திகரிப்பதை தவிர வேற வழி இல்லை, நதிகளை இணைப்பதை தவிர வழி இல்லை. நதிகளை இணைங்க வாங்க பேசுவோம். வரைபடம் எப்படி? அது இயற்கைக்கு முரணானது, இயற்கை அல்லது, இயற்கை அல்ல. பைத்தியக்காரங்க மாதிரி பேசக்கூடாது. கடல் நீரை சுத்திகரிச்சு குடிக்கிறது அல்ல, அது இயற்கைக்கு அல்ல, இயற்கை அல்லது. கடல் நீரை இயற்கை சுத்திகரிச்சு தருது. சூரிய ஒளி கடல் மீது, நீர் மீது பட்டு வெப்பமாயி நீராவியாகி மேலே வருது, குளிர்ந்து மேகமாகி மழை பொழியுது. அது தூய குடிநீரை உங்கள் வீட்டு வாசலில் கொட்டுது, தெருவெங்கும் கொட்டுது, பூமி எங்கும் கொட்டுது. பிடிச்சுக்க குடிச்சுக்க. அதை அடுத்த 6 நொடியில கடல்ல கலக்க விட்டுட்டு நீ கடல் நீரை சுத்திகரிக்கும் என்று பேசுவது பைத்தியக்கார செயல் இல்லையா? எவ்வளவு கடல் நீரை சுத்திகரிச்சு நாட்டு மக்களுக்கு எல்லாம் கொடுத்தா எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? 50,000 கோடி. RO முறை, ரிவர்ஸ் ஓஸ்மாசிங்கிற அமெரிக்கன் முறை. அதுவும் வந்துட்டு அந்த தொழில்நுட்பம் இல்ல, அவன்கிட்ட தான் வாங்கணும். ஒரு மடக்கு குடிக்கிற தண்ணிக்கு அமெரிக்காவுக்கு காசு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு மடக்கு தண்ணி 50,000 கோடி 60,000 கோடி செலவழிச்சு கடல் நீரை சுத்திகரிப்பதற்கு எண்ணிக்கையில் அடங்காத நீர்நிலைகளை, ஏரி, குளம், கண்மாய், குட்டை என்று நீருக்கு தேக்கங்களை உருவாக்கி நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி கிணறை வெட்டி தண்ணீர் எடுத்து குடிக்க முடியாதா? மேல தேங்கி நிற்கிற நீரை குடிக்க கூடாது, மாசுபட்டு. பூமிக்குள்ள இருக்கிற நீர் எடுத்தா குடிக்கணும், அதான் தூய குடிநீர். ஏன்னா மண்ணுதான், மணல் தான் உலகத்தின் ஆகச் சிறந்த நீர் வடிகட்டி. அதுதான் அப்பா நம்மால் வரவர்கள் நமக்கு கற்பிக்கிறார். உலகில் பல்வேறு மேதைகள் நமக்கு போச்சிருக்கிறார். அதுதான். அதை விட்டு கடல் நீர் இருக்குது, நதிகளை இணைச்சா இதுக்கு ஒரே தீர்ப்பு. நதிகளை இணைங்க. எப்ப இணைப்பீங்க? எத்தனை ஆண்டுகளுக்குள்ள இணைப்பீங்க? அதுக்கு எத்தனை லட்சம் கோடி ஒதுக்குவீங்க? அதுக்கு வரைபடங்க. எந்த நதி எதோட இணைப்பீங்க?